ஆவரேஜாக ஒருத்தர் வந்துட்டு இங்கிலீஷ் பேச கற்றுக்கணும்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். ஆனால் ஏதாச்சும் வழி இருக்கா சீக்கிரமாக குறைவான நேரத்தில் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறதுக்கு? கண்டிப்பாக ஒரு வழியில் நிறைய வழி இருக்குது. ஸோ இந்த வீடியோ அதை பற்றி தான். ஸோ உங்களுக்கும் வந்து இங்கிலீஷ் எப்படி சீக்கிரமாக பேசணும், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ப்ராக்ரஸே ஆகாமல் கஷ்டப்படுறீங்கன்னா எப்படி சீக்கிரமாக பேசணும் கற்றுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கலாம். முதல்ல ஏன் வந்து ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோவாக ஆகுது, ஏன் வந்து நம்ம பேசும்போது குயிக்காக இம்ப்ரூவ் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் தான். இட் இஸ் பிகாஸ் யூ கேர் அபவுட் ஹவு யூ சவுண்ட் டூ மச். அதாவது நீங்கள் பேசும்போது பேசணும்னு மட்டும் யோசிக்காம, நான் வந்து என்ன யோசிக்கிறேன், என் மைண்டில் இப்போ என்ன இருக்குன்னா, அந்த ரிங்லைட் பற்றி இருக்கு அப்படி யோசிக்காம, நான் எப்படி இந்த ரிங்லைட்டை பற்றி பேசுகிறேன், அழகாக பேசுனா ரிங்லைட் இல்லை ரிங் லைட், ரிங் லைட் இப்படி பேசணும். நீங்கள் இப்படி பேசணும்னு நினைக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு லைக் நீங்கள் எப்படி பேசுறீங்கன்றதுல போகும்போது நீங்கள் ஸ்லோவாக தான் ப்ராக்ரஸ் ஆவீங்க. ஸோ ஏன் எங்கே பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் கிளாரிட்டி, ப்ரொனன்சியேஷன், ஆக்சென்ட்டு, வார்த்தை, கிராமரு, வெக்காபுலரி இவ்வளோ விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் ஐடியாவில் ஃபோக்கஸே இருக்காது. ஐடியாவில் ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மைண்டை சுற்றி ஒரு வேலி போடுறீங்க. உங்கள் மைண்டால் யோசிக்கவே முடியாது. உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு வேலி போடுறீங்க. உங்களால் வந்துட்டு உங்கள் கிரியேட்டிவிட்டி அதுக்கு மேலே தாண்டி யோசிக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஸோ எனக்கு இது எப்படி பாதிச்சுன்னா வந்து நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது நான் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கிலீஷ் பேசணும்னு ஆரம்பிக்கும் போது ரொம்ப கண்ட்ரோல்டாக, பர்ஃபெக்டாக, ஏன்னா மற்றவங்க பேசணும், கோச்சிங் பண்ணணும், அப்போ கரெக்டாக ஒழுங்காக அழகாக பேசணும், இப்படி தான் பேசணும், ஐ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி வந்து ஆக்சென்ட்டோட பேசணும்னு நினைக்கும் போது என்னாச்சு, எனக்கு ஐடியாவில் யோசனை இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ விஷயம் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் கேவலமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் ரொம்ப ப்ராக்ரஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். நான் என்னதான் குயிக்காக இம்ப்ரூவ் ஆனாலும் நான் ஒரு ரொம்ப லாங்கஸ்ட் பீரியடுக்கு ப்ராக்ரஸே இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்ரஸ் இல்லை. ஏன்னா வந்துட்டு நான் பேசுகிறத அந்த விதம் இருக்குல்ல, அந்த விதத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். அதனால தான் எனக்கு ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு நான் 2 விஷயம் பண்ணேன். 2 விஷயம் நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கலாம். ஸோ என்ன விஷயம்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது உங்கள் அவுட்கம் இருக்குல்ல, அந்த அவுட்கம்லேருந்து ஃபோக்கஸ் எடுத்துருங்க. நீங்கள் மெசேஜ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்பிரஷனில் தான் ஃபோக்கஸ் இருக்கணும். நான் என்ன யோசிக்கிறேன் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேமா, அதை எப்படி பண்ணுறேன், கிராமர் கரெக்டாக இருக்கா, மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னா, மிஸ்டேக் அதிகமாக பண்ணுறேன்னா, ஐயோ அதிகமாக பண்ணுறேனே, இந்த மாதிரி ஃபோக்கஸ் போச்சுன்னா கண்டிப்பாக ப்ராக்ரஸ் ரொம்ப 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 ஸ்லோவாகும். எனக்கு அப்படி தான் ஆச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் ஆகும். ஆனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு வந்து அப்பா எனக்கு கவலையே இல்லைப்பா, நான் பேசுகிறேன்னா எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுது, நான் அந்த வாட்சை பற்றி பேசணும், I'm going to speak about this watch, I don't care about the way I sound, this watch is in silver color, I'm wearing this watch on my left hand and if I really make mistakes right now I don't really care about if you judge me or not. இந்த மாதிரி வந்துட்டு கவலையே இல்லாமல் பேசும்போது ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக, வேகமாக, ஷார்ட் டைம்லேயே பேச கற்றுக்கலாம். மற்றவங்க 1 வருஷம் 2 வருஷம் பேசுறதில்ல, நீங்கள் 2-3 மாதத்தை பேச கற்றுக்கலாம். எப்போ அப்படி கற்றுக்கலாம்னா வந்துட்டு நீங்கள் பேசுறதை பற்றி அவ்வளோ கவலைப்படாமல், என்ன லைக் பேசுகிறோம் அவ்வளோதான்ப்பா, போதும்ப்பா, இப்படி பேசிட்டே இருக்கேன், ஏன்னா அப்படி பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி கவலைப்படாமல் பேசும்போது ஃப்ளோவில் பேசுவீங்களா, ஃப்ளோவில் பேசும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கவலைப்பட மாட்டீங்களா, ஸோ கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஓகே அடுத்து போகிறேன். அடுத்த நீங்கள் பேசும்போது மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். அதே சமயத்தில் மிஸ்டேக்ஸ் பண்ணியும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக போகும்போது உங்கள் கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்துட்டு ஷார்ட் டைமில் பேச கற்றுக்கலாம். எப்படி கற்றுக்கலாம், உங்கள் லைக் கவலைப்படாதீங்க. நீங்கள் எப்படி மற்றவங்களை எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா, இங்கிலீஷில் பேசுகிறீங்களா, அது மட்டும் தான் கவலை இருக்கணும். வேறு எதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. கவலை இருந்தால் பேச முடியாது, கவலை இல்லைன்னா பேச கற்றுக்கலாம். 2வது என்ன வழினா வந்துட்டு இதுக்கு பேர் தான் வந்துட்டு சிம்பிள் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. நீங்கள் காம்ப்ளெக்ஸாக பேசணும்னு நினைக்கிறத விட்டுட்டு சிம்பிளாக பேசணும்ப்பா. நான் பேச போகிறேன், எனக்கு அப்படிலாம் இல்லை, I want to speak in English, so I'm going to speak in simple English. I'm going to speak about the book I read yesterday. I read this book called How to Win Friends and Influence People, and this book was written by Dale Carnegie. When you speak in simple English, you can articulate your thoughts faster, more clearer, with more natural vibe. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் வந்து சிம்பிளாக பேசும்போது ரொம்பவே ஈஸியாக பேசலாங்க, சுலபமாக பேசலாம். நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்களேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளாக பேசும்போது ஆமாம் நல்லா வருது. ஸோ கவலைப்படாதீங்க, அதே சமயத்தில் சிம்பிளாக பேசுங்க. சிம்பிளாக பேசும்போது நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. நீங்கள் ஃப்ளோவில் பேசுவீங்களா, உங்களுக்கு சிம்பிளாக எனக்கு இங்கிலீஷே தெரியாது ப்ரோனாலும் தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு சிம்பிளாக பேசும்போது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எப்படி தப்புவா பேசுறேன்னா அதை பற்றி தப்புன்ற பற்றி கவலைப்படாதீங்க. பேசுறீங்களா, ஓகே பேசுகிறேன், நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆவீங்க. 2வது சிம்பிளாக ஒரு வார்த்தை, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ப்ரோ எனக்கு டிஃபிகல்ட்னு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண வேணாம், எனக்கு அதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டிஃபிகல்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது.
என்னன்னா வந்து டிஃபிகல்ட் சிம்பிளா பண்ணுங்களேன், சிம்பிளா பண்ணுங்களேன். இங்கிலீஷ் சிம்பிளா பேசுங்க, என்ன பிரச்சனை ஆகிட போகுது? ஏன் வந்து காம்ப்ளிகேட்டட்? இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளிகேட்டட், இட் இஸ் எக்ஸ்க்ரூஷியேட்டிங்லி காம்ப்ளிகேட்டட், டிஃபிகல்ட்டி, வெரி டிஃபிகல்ட்டி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி பேசும்போது வேகமா பேச கத்துப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபவுண்டேஷன் கரெக்டா லைக் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆக்சென்ட் வச்சு கத்துக்கினாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்ல வந்து நீங்க வந்து வேற வெக்காபுலரி கத்துக்கணும்னா ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க பிகினரா இருக்கும்போது இந்த மாதிரி கத்துக்கணும் நினைக்கும் போது பிரச்சனை ஆகும், ப்ராக்ரஸ் ஸ்லோவா இருக்கும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு 2 விஷயம் பண்ணுங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்றத பத்தி அவ்வளவு லைக் எப்படி பேசுறீங்க பத்தி கவலைப்படாதீங்க. 2வது நீங்க வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசுங்க. இது 2 பண்ணீங்கன்னா, இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப குறைவான நேரத்துல சீக்கிரமாவே உங்க இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காம ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா.